மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து ஒரு முக்கியமான பாடம். அதுலேருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம கொடுத்துட்டே வரோம். ஒரு 151 ஸ்டேட்மெண்ட் வந்து பிடிஎஃபாக கொடுத்துட்ருக்கேன். எல்லோரும் வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க. அந்த 151 ஸ்டேட்மெண்ட்லேருந்து தான் அவங்க ப்ராப்ளம் ஃப்ரேம் பண்ண முடியும். அப்படின்னு தான் நான் இப்போ டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே வரேன். நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு ப்ராப்ளமாக மாற்றி கேட்க முடியுன்றதுனால அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் டெய்லி படித்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அந்த பிடிஎஃப் 151 ஸ்டேட்மெண்ட்டோட நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் கொஸ்டின்ஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 116 கொஸ்டின்ஸ் டீட்டெயில் சொல்யூஷனோடு இருக்கும். அப்போ நியூமெரிக்கலும் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸும் அந்த பிடிஎஃப் வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் பிடிஎஃபாக தட்டி விட்டுறேன். டெய்லி அதை படிங்க. அது மட்டும் இல்லாமல் அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நான் டெய்லி கொடுக்குறேன் இல்லையா, அதை பார்த்து நோட்டில் எழுதிக்கிட்டே வாங்க. சார் நான் எழுதாமல் விட்டுட்டேன்றவங்களுக்கும் இந்த எத்தனை ப்ராப்ளமோ அத்தனையும் நான் பிடிஎஃபாக உங்களுக்கு சென்ட் பண்ணி வரேன். இன்னும் ஒரு 2 days போட்டோம், நிறைய முடிச்சிடுவேன். ஸோ அப்புறமா வாங்கிக்கோங்க, நல்லா வேகமாக பார்த்துக்கோங்க. இப்போ நியூ கமர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு 3000 கொஸ்டின் டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் போட்டிருக்கோம். 10 யூனிட்டுக்கும் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். டீட்டெயில் சொல்யூஷனாக இருக்கும். அது டைப் பண்ண காப்பி, ஹேண்ட் ரிட்டன் காப்பி இல்லை. அது வேணுன்றவங்க ஃபுல்லாக வாங்கி ஒரு ரிவைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது வந்து அந்த 151 ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இப்போ ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அதில் கொடுத்துருப்பேன். ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். ஆனால் கிவன் டேட்டாஸை பொறுத்து ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கலாம். ஆக்சலரேஷன் என்னென்ன தகவலை கொடுத்துட்டு கேட்குறாங்கன்றதை பார்க்கணும் இல்லையா. இப்போ பாருங்கள், ஒரு முக்கியமான ப்ராப்ளம். A model rocket of mass 10 kg is launched vertically upwards with an exact velocity 200 meter per second. If the rate of fuel burn is 0.5 kg per second, find the initial acceleration of the rocket. ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, மாஸ் கொடுத்துருக்காங்க m 10 kg, அப்புறம் எக்ஸாக்ட் வெலாசிட்டி v கொடுத்துருக்காங்க 200 மீட்டர் per செகண்ட், அப்புறம் ரேட் ஆஃப் ஃபியூல் பர்ன் dm/dtன்னு வாங்க. அது 0.5 kg per second. ஃபைண்ட் த இனிஷியல் ஆக்சலரேஷன் ஆஃப் த ராக்கெட் என்னன்னு சொல்லிட்டு ஏ கேட்குறாங்க. ஏ கண்டுபிடிக்கணும். ஓகே, இவங்க எது வேணாலும் கொடுத்துட்டு எதனா கேட்கட்டும். முதல்ல எத்தனை ஃபார்முலா இதில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த dm/dtன்னு சொல்லுவோம் இல்லையா, ரேட் ஆஃப் ஃபியூல் பர்ன் dm/dt கண்டுபிடிக்கிற ஃபார்முலா 2 இருக்குது. t/v, tன்றது த்ரஸ்ட்டு, vங்கிறது எக்ஸாக்ட் வெலாசிட்டி. இதே dm/dt கண்டுபிடிக்கிற இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. m × g, மாஸ் × g 9.8 டிவைடட் பை ஸ்பீடு v. இதையும் யூஸ் பண்ணலாம், இதையும் யூஸ் பண்ணலாம். dm/dt கேட்டாங்கன்னா dm/dt இப்போ இங்கே கொடுத்துட்டாங்க 0.5ன்னு, பிரச்சனையே இல்லை. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா a = f/m. இது மைண்டில் வச்சுக்கோங்க. f கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா, fங்கிறது நெட் ஃபோர்ஸ், fன்னு சொல்லுவாங்க. f = t - w, இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. சில நேரங்களில் t கேட்பாங்க. t = இந்த w இங்கே அமிச்சிட்டா f + w, எது வேணாலும் கேட்பாங்க. சரிங்க சார், w என்ன? w = m × g, மாஸ் × g. ஓகே, சரிங்க சார், w சொல்லிட்டீங்க. t என்ன? t வந்து இங்கே பாருங்கள், இந்த v எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ t = dm/dt × v, இப்படியும் போடலாம். இங்கேருந்தும் t கண்டுபிடிக்கலாம். இந்த w இங்கே அனுப்பி t = f w கொடுத்துட்டா t கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இது. dm/dt vயும் கொடுத்துட்டா t கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இது. m ஸ்பீடு vயும் கொடுத்துட்டா dm/dt கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இது. tயும் vயும் கொடுத்துட்டா, vங்கிறது ஸ்பீடு, tங்கிறது த்ரஸ்ட்டு, கொஷின்லேயே கொடுத்துருவாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டா இது கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, dm/dt கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இது. ஸோ எதை கேட்டாலும் நீங்கள் அடின்னு அடிக்கணும். அப்போ இந்த ரிசல்ட்லாம் படிச்சுட்டே இருந்தால் தானே உங்களுக்கு. அப்போ டெய்லி நீங்கள் ஒரு சீட்டில் லைனாக எழுதி ஒரு சவுத்தில் ஒட்டி வச்சுட்டு டெய்லி மார்னிங் இதை பார்த்தீங்கன்னா பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார், இப்போ எஃப் இதிலேருந்து எஃப் சொல்லலாம் இல்லைங்க சார்? எஸ் சொல்லலாம். f = ma, இப்படியும் ஒரு ஃபார்முலா இருக்குது. m × a, ஏங்கிறது ஆக்சலரேஷன், ரைட்? இப்போ ஆக்சலரேஷன் தான் கேட்குறாங்க. அப்போ f/m. இப்போ fன்னா t - w, எப்படிலாம் கேட்குறாங்க பாருங்கள். இங்கே கொடுத்த டேட்டா முதல்ல எழுதுகிறேன், பொறுமையாக கேட்டுகிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு m கொடுத்துருக்காங்க. m = 10 kg. எக்ஸாக்ட் வெலாசிட்டி v கொடுத்துருக்காங்க. v = 200 மீட்டர் per செகண்ட். அடுத்து dm/dt கொடுத்துட்டாங்க. dm/dt = அந்த ரேட் ஆஃப் ஃபியூல் பர்ன் இருக்கு இல்லையா, அதான் dm/dt, 0.5 kg per second. ஓகே, ஃபைண்ட் த ஆக்சலரேஷன், a கேட்குறாங்க. a = f/m அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா. சரி, m வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். f என்ன? f கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நான் சொல்லியிருக்கேன். f = t - w. t என்ன? த்ரஸ்ட்டு,
W என்ன வெயிட்டு. சரி, த்ரஸ்ட்டு T என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதை பாருங்கள், T ஈக்குவல் டு dm/dt இன்ட்டு V, இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லையா? ஸோ அப்போ முதல்ல T கண்டுபிடிக்கலாமா? T கண்டுபிடிச்சா தான் Tயும் இங்கே பாருங்கள், Tயும் Wயும் கண்டுபிடிச்சா தான் F கண்டுபிடிக்க முடியும் இல்லை? சரி, Tயும் Wயும் கண்டுபிடிக்க முடியுமா? ST கண்டுபிடிக்க முடியுமே, dm/dt இன்ட்டு V. W கண்டுபிடிக்க முடியுமே, M இன்ட்டு G. பாருங்கள், இதெல்லாம் மைண்டில் அப்படியே ஆசை போட்டுகிட்டே இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 ஃபார்முலா அப்படியே சவுத்தில் எழுதி விட்டு டெய்லி மார்னிங் எழுந்து பார்க்கணும். எப்பயுமே மறக்கக்கூடாது இது. சரிங்க, இப்போ என்ன dm/dt கண்டுபிடிக்கணும். dm/dt கொடுத்துட்டாங்க, T கண்டுபிடிக்கணும். த்ரஸ்ட் T கண்டுபிடிக்கணும். ஸோ T ஈக்குவல் டு dm/dt இன்ட்டு V, இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லையா? ரைட். சரிங்க, இப்போது dm/dt எவ்வளோ? இதோ 0.5 இன்ட்டு V எவ்வளோ? V வந்து 200. ரைட். இப்போ இந்த 0.5ங்கிறது என்னது 1/2 தானே, இன்ட்டு 200. இது இப்படி மாற்றிக்கோங்க, அப்போ கட் பண்ண ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கட் பண்ணிட்டா இங்கே மேலே 100 வரும் இல்லையா? அப்போ T வந்து 100. Tங்கிறது த்ரஸ்ட்டுன்னுவாங்க. சரி, T எதுக்கு சார் இப்போ கண்டுபிடிச்சிங்க? T கூடவே இன்னொன்று கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த ஃபார்முலா பாருங்கள், T கூடவே W கண்டுபிடிச்சி வச்சுக்கிங்க, F கண்டுபிடிச்சிடலாம். F எதுக்கு சார்? இங்கே போட A கண்டுபிடிக்க. சரிங்க, இப்போ W ஈக்குவல் டு M இன்ட்டு G, மாஸ் இன்ட்டு கிராவிட்டி G. M வந்து 10, G வந்து 9.8. இப்போ நம்ம இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 98. Wவும் கிடச்சிருச்சு. Wங்கிறது வெயிட்டு, மாஸ் கிடையாது. Mன்னா தான் மாசு, Mன்னா மாசு, Wன்னா வெயிட்டு. சரி, இப்போ இதெல்லாம் எது கண்டுபிடிச்சிட்ருக்கீங்க? ஆக்சலரேஷன் A கண்டுபிடிக்க. A ஈக்குவல் டு F/m. F எவ்வளோ? F கண்டுபிடிக்கிற ஃபார்முலா முதல்ல F கண்டுபிடிச்சிடலாமா? F ஈக்குவல் டு இதை சொல்லியிருக்கேன் பாருங்கள், T மைனஸ் W. T மைனஸ் W. T எவ்வளோ? 100 மைனஸ் W எவ்வளோ? 98. மைனஸ் பண்ணால் 2, F2 இங்கே அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 2/m எவ்வளோ? 10. ஃபார்முலா தெரிஞ்சால் போதுங்க, சிம்பிளிஃபிகேஷன்லாம் ஈஸி. இப்போ இதை கட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஒரு பாயிண்ட் வச்சு இங்கே 0 சேர்த்துக்கோங்க. கட் பண்ணோம்னா 2.2. இப்போ 0.2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். மீட்டர் பெர் செகண்ட்னா வெலாசிட்டி, மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னா ஆக்சலரேஷன். அப்போ A ஈக்குவல் டு 0.2ங்க. ஈஸி, ஒன்றும் இல்லை. அவங்க மாஸ் கொடுத்துருந்தாங்க, எக்ஸாக்ட் வெலாசிட்டி கொடுத்துருந்தாங்க, அப்புறம் ரேட் ஆஃப் ஃபியூல் பர்ன் கொடுத்துருந்தாங்க, ஆக்சலரேஷன் கேட்டாங்க. ஆக்சலரேஷனுக்கு F வேணும். F வேணும்னா T வேணும், W வேணும். T நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும், dm/dt. dm/dt ஈக்குவல் டு T/V அப்படின்னு ஒரு ரிசல்ட் இருக்குது. இதிலிருந்து V எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டா T கிடச்சிரும். அந்த T தான் இந்த பிடிச்சிருக்கோம் பாருங்கள். W கண்டுபிடிச்சிடலாம் இங்கே போடுறதுக்கு, M இன்ட்டு G. இப்போ M வந்து தெரியும் மாசு, G 9.8 போட்டு W கண்டுபிடிச்சிடலாம். இந்த Tயும் Wயும் யூஸ் பண்ணி F கண்டுபிடிச்சிடலாம். இந்த பாருங்கள், F2. இப்போ A ஈக்குவல் டு F/m தெரியும், F வந்து 2, M வந்து 10, கட் பண்ணால் 0.2. அப்போ இங்கே எந்த ஆப்ஷன் பாருங்கள்? ஆப்ஷன் A. ரைட். ரொம்ப ஈஸி, கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த ப்ராப்ளம் பூரா நான் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். A racket of mass 1500 kg is launched vertically upwards with an exact velocity 1200 meter per second. If the rate of fuel burn is 20 kg per second, find the initial acceleration. இப்போ போட்ட ப்ராப்ளமே தான். A 6.2 ஆன்சர் வருதா பாருங்கள். அடுத்து பாருங்கள், a spacecraft has a mass of 8000 kg and an exact velocity 1800 meter per second. Calculate the thrust produced if the rate of fuel burn is 50 kg per second. இப்போ த்ரஸ்ட்டு கேட்குறாங்க, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்லா ஃபார்முலா த்ரஸ்ட்டு எது கிவன் டேட்டாவோ வச்சு த்ரஸ்ட்டு கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலா இருக்குது, இந்த ஃபார்முலாவும் இருக்குது. Fவும் Wவும் தெரிஞ்சால் த்ரஸ்ட்டு இப்படி கண்டுபிடிச்சிடலாம். dm/dtயும் Vயும் தெரிஞ்சால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். எதை யூஸ் பண்ணி எதை அடிக்கணும்னு உங்கள் மைண்டு தானாக தோணணும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது. A model rocket of mass 5 kg is launched vertically upwards with an exact velocity 300 meter per second. If the rocket achieves an acceleration 4 meter per second square, find the rate of fuel burn is required. dm/dt கேட்குறாங்க, rate of fuel burn கண்டுபிடிக்கணும். dm/dt 0.393 kg per second.
ஃபியூல் பர்னுக்கு பாருங்கள் யூனிட் வந்து கேஜி பெர் செகண்ட், ஆக்சலரேஷனுக்கு மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், வெலாசிட்டிக்கு மீட்டர் பெர் செகண்ட், ஓகே, மாஸுக்கு கேஜி, எல்லாம் ஒன்று நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது பாருங்கள், a rocket of mass 2500 kg is launched vertically upwards with an exact velocity 1000 meter per second. If the rocket burns fuel at rate of 30 kg per second, find the thrust T கண்டுபிடிக்கணும் அண்ட் இனிஷியல் ஆக்சலரேஷன் A கண்டுபிடிக்கணும் ஆஃப் த ராக்கெட். ஓகே, ரொம்ப ஈஸி தான் கொஸ்டின்ஸு. இப்போ நான் சொன்ன ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கிட்டு போட்டால் போதும். A spacecraft has a mass of 10,000 kg and an exact velocity 2000 meter per second. Calculate the rate of fuel burn required to produce a thrust of 50,000 Newton. ஓகே, இப்போ த்ரஸ்ட் கொடுத்துட்டாங்க, வி எக்ஸாக்ட் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, மாஸ் கொடுத்துட்டாங்க. என்னென்ன கேட்குறாங்கன்னா ரேட் ஆஃப் ஃபியூல் பர்ன் கேட்குறாங்க. ஓகே, இவ்வளோ ப்ரொடியூஸ் 50,000 த்ரஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த ரேட் ஆஃப் ஃபியூல் பர்ன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் இந்த வந்து எக்ஸாக்ட் வெலாசிட்டி கொடுத்துட்றேன், மாஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த dm/dt என்னென்னா 25 kg per second. இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி இந்த ஆன்சரை வர வைங்க. ஓகே, இதுக்கு வந்து என்னம்னா த்ரஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். இங்கே மாஸ் m கொடுத்துட்டாங்க, எக்ஸாக்ட் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, v கொடுத்துட்டாங்க, இப்போ dm/dt கொடுத்துட்டாங்க. இதை யூஸ் பண்ணி டீயும் ஏவும் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்னா த ரேட் ஆஃப் ஃபியூல் பர்ன் dm/dt கண்டுபிடிக்கணும். ஆக்சலரேஷன் கொடுத்துட்டாங்க, வி எக்ஸாக்ட் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, மாஸ் கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஈஸி இல்லையா? இது எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. இதில் வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட் ஹேஸ் ஏ மாஸ் ஆஃப், இங்கே எம் கொடுத்துட்டாங்க 8000, எக்ஸாக்ட் வெலாசிட்டி வி கொடுத்துட்டாங்க, த்ரஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. இஃப் த ரேட் ஆஃப் ஃபியூல் பர்ன் dm/dt கொடுத்துட்டு த்ரஸ்ட்டு கேட்குறாங்க டி. ஓகே, ரொம்ப ஈஸி. இங்கே மாஸ் கொடுத்துட்டாங்க, எக்ஸாக்ட் வெலாசிட்டி வி கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் ஃபியூல் பர்ன் கொடுத்துட்டாங்க dm/dt, ஆக்சலரேஷன் ஏ கேட்குறாங்க. ஓகே, ஸோ எல்லாத்தையும் போடுங்க, ஒன்று கூட விடாதீங்க. ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள் ஒரு மாடல். A spacecraft has a mass of 5000 kg and an exact velocity of 1500 meter per second. Calculate the rate of fuel burn needed to produce a thrust 10,000 Newton. ஓகே, இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா m கொடுத்துட்டாங்க. m எவ்வளோ? 5000 kg. மாஸ் எம்னா, டபிள்யூன்னா வெயிட்டு, மாஸ் வேறு வெயிட் வேறு இல்லையா? வெயிட்டு ஈக்குவல் டு m × g, மாஸ் வந்து எம்னு சொல்லுவோம். சரி, m கொடுத்துட்டாங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸாக்ட் வெலாசிட்டி v கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 1500 மீட்டர் பெர் செகண்ட். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த்ரஸ்ட்டு கொடுத்துட்டாங்க பாருங்கள். இந்த த்ரஸ்ட்டு வரணும்னா அந்த ரேட் ஆஃப் ஃபியூல் பர்ன் என்னன்னு கேட்குறாங்க. இந்த த்ரஸ்ட்டுக்கு ரேட் ஆஃப் ஃபியூல் பர்ன் dm/dt கேட்குறாங்க. அப்போது T ஈக்குவல் டு த்ரஸ்ட்டு 10,000 நியூட்டன். ஓகே, அடுத்தது dm/dt கேட்குறாங்க. ஃபைண்ட் dm/dt. ஓகே, இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், dm/dt கண்டுபிடிக்க ரெண்டு ஃபார்முலா இருக்குது. dm/dt ஈக்குவல் டு T/v இப்படி ஒன்று இருக்குது. dm/dt ஈக்குவல் டு m × g/v. மாஸும் ஸ்பீடும் கொடுத்துட்டாங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது dm/dt த்ரஸ்ட்டும் எக்ஸாக்ட் வெலாசிட்டியும் கொடுத்துட்டாங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஃபார்முலா இருக்குது. இது ரெண்டுத்தையும் நீங்கள் தினமும் படிச்சுட்டே இருக்கணும். இப்போ dm/dt எதை யூஸ் பண்ணலாம்? த்ரஸ்ட்டு கொடுத்துட்டாங்க, எக்ஸாக்ட் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, dm/dt ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அப்போது dm/dt ஈக்குவல் டு T/v யூஸ் பண்ண போகிறேன். இப்போது T எவ்வளோ? 10,000, v எவ்வளோ? 1500. இதை கட் பண்ணோம்னா மிச்சம் 100/15. இதை கட் பண்ணோம்னா 5 டேபிளில் பண்ணலாமா? 20/3 வருது. சின்ன சின்ன டேபிளில் கட் பண்ணிகிட்டே போகிறோம். இப்போ இதை கட் பண்ணோம்னா 6.666ன்னு போயிட்டே இருக்கும். இதை ஷார்ட்டாக எப்படி எழுதிக்கலாம்? 6.67 எழுதிக்கலாம். இதிலேருந்து ஒன்று எடுத்து ஆட் பண்ணிவிட்டு மற்ற டேர்ம் 6 எல்லாம் விட்டுடலாம். அப்போ 6.67 kg per second. இது dm/dtயோட யூனிட். இது dm/dt is equal to 6.67 kg per second. இப்போ எந்த ஆப்ஷன் பாருங்கள், சின்ன சின்ன கேன்சலேஷன் தான், இதெல்லாம் பயப்படக்கூடாது, ஈஸியாக பொறுமையாக செஞ்சு பார்க்கணும். ஆப்ஷன் ஏ ரைட்.